இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம், ரிலேட்டிவ்ஸ் எப்பயுமே 10 அடி தள்ளி தான் வெளியில் நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நம்ம கஷ்டப்படும்போது நம்ம கூட யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. நம்ம நல்லா இருக்கும்போது நம்மக்கிட்ட வந்து நிற்கிறவங்க, நம்மளை வந்து நம்மளுடைய ஃபினான்ஷியல் நம்மளுடைய வளர்ச்சியை தாண்டி அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அவங்க நம்மக்கிட்ட வரவங்களா இருந்திருப்பாங்க. இது வந்து லைஃப் டைமில் ட்ராவல் பண்ண ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் இது என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு இருக்கிற ஒரு சின்ன கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக ஃபேஸ்க்கு நேராக சொல்லிவிடுவேன். அது சரியாக இருந்தாலும் சரி, தப்பாக இருந்தாலும் சரி. பேக்கில் போயிட்டு பின்னாடி பேசுகிறது வராது. நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா மூஞ்சிக்கு நேராக சொல்லிடணும். இது வந்து சிலர் வந்து இது நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து அது ரொம்ப தப்பு, நீங்கள் பேசும்போது அது மற்றவங்கள ஹர்ட் பண்ணாதா அப்படின்றது மாதிரியும் சொல்லுவாங்க. பட் அது மாற்றிக்க முடியல. இருந்தாலும் அதுவும் கண்டிப்பாக ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிடுவேன். எனக்கு அது ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுவேன். லைஃப்பில் நிறைய இடத்துல இவங்களால நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். நிறைய அவமானங்கள், நிறைய அசிங்கங்கள், நிறைய ஹர்ட்டிங்ஸு, நிறைய விஷயங்கள் ரிலேட்டிவ்ஸ்னால் நாங்கள் ஃபேமிலியில் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பட் இப்போ வந்து ஒரு இடத்துல நம்ம நின்று பார்க்கும்போது இப்போயும் வந்து பேசுகிறாங்க. பட் அப்போ பேசின வார்த்தைகள் வேறு, இப்போ பேசுகிற வார்த்தைகள் வேறு. அது நம்ம கேட்கும்போது இவங்களாம் இப்படி தான் பேசுவாங்க. பட் அது காதுலேயே வாங்காமல் நம்ம போக்கில் நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். சொல்கிறவங்க யாரும் நமக்கு இது வரைக்கும் எதுவும் செய்யலை இல்லையா? ஸோ நம்ம ஒர்க் என்னவோ அதை பார்த்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.